தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அரசியல் திருவிழா. ஓட்டளிப்பது நமது கடமை, வாக்களிப்பது நமது உரிமை என 100% ஓட்டுப்பதிவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது தேர்தல் துறை. தேர்தல் எப்படி நடக்கிறது என்பதை மாணவர்களுக்கு விளக்க புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் இயங்கி வரும் இசை அம்பலம் என்ற தனியார் பள்ளி மாதிரி தேர்தலை நடத்தியது. பள்ளியில் மாணவ தலைவனை தேர்வு செய்ய இந்த தேர்தல் நடந்தது. தேர்தல் பணி முழுவதும் மாணவர்களிடமே ஒப்படைத்தது பள்ளி நிர்வாகம். மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. கல்வி மலர் கட்சி, வெள்ளை மலர் கட்சி என்ற 2 கட்சிகளை உருவாக்கி வேட்பாளர்கள் மனு தாக்கல் நடந்தது. பள்ளி முழுவதும் ஆதரவு கேட்டு வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கல்வி செல்வம்னு சொல்லிட்டு ஒரு புக் போட்டு அது மேலே செல்வம் வைக்கிற மாதிரி அந்த இது வச்சுருக்கோம். நாங்கள் ஓட் கேட்கக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம், சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க எங்களுக்கு ஓட் போடுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் கட்சி தான் எங்கள் கட்சி சிம்பல். எங்கள் கட்சி சிம்பல் எல்லார் மனசுலேயும் பதியறதுக்காக இது நாங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி எங்கள் கட்சி சிம்பல் கொடுக்க ஆரம்பித்தோம். அதேமாதிரி இது கொடி கட்டி நிறைய இடத்துல மரத்தெல்லாம் கட்டி விட்டோம். பிரச்சாரம் பண்ண பார்த்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கூட இருக்கணும். அப்புறம் வெளில போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பிரேக் டைமில் மட்டும்தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். லஞ்சம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அம்மாஸ்லாம் லஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு 100 ரூபா கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் எடுத்து சொன்னோம், அவங்களுக்கு லஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாது, வெளியில் தான் அப்படி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டுக்காகன்னு சொன்னோம். அவங்க புரிஞ்சுக்கின்னு லஞ்சம்லாம் வாங்கலை. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை மாணவர்களே தயார் செய்தனர். ஆசிரியர்கள் இதற்கான சாப்ட்வேரை தயார் செய்தனர். இதில் 2 கட்சிகள் மற்றும் நோட்டாவுக்கு ஓட்டுப்பதிவு செய்யும் வகையில் பட்டன் அமைத்து பள்ளி வளாகத்தில் ஓட்டுப்பதிவு நடந்தது. நாங்கள் ஓட்டர் ஸ்லிப் எதுக்கு ரெடி பண்ணோன்னா, ஒரிஜினல் எலெக்ஷன் நடக்கிறப்ப அவங்க ஓட்டர் ஸ்லிப்பு, ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்களே, அதனால் நாங்களும் அதுமாதிரி கொடுக்கலான்னு நினச்சோம். ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் ஸ்லிப், ஓட்டர் ஐடி இது 3த்தையும் பசங்கக்கிட்ட கொடுத்து இவங்க காட்டினா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொன்னோம். அவங்களும் பத்திரமா எடுத்து கொடுத்து ஓட்டு போட விட்டாங்க. ஓட்டுப்பதிவுக்கு வந்த மாணவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு விரலில் மை வைத்து ஓட்டுப்பதிவு செய்ய வைத்தனர். ஓட்டுப்பதிவு முடிந்ததும் சீல் வைக்கப்பட்ட இயந்திரம் தனி அறையில் பாதுகாக்கப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மாணவர்களின் நேர்த்தியான இச்செயல் தேர்தல் துறைக்கு சவால் விடும் வகையில் அமைந்திருந்தது. நாங்கள் இப்போ எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஓட்டு போடுற வயசு எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களுக்கு ஓட்டு போட தெரியாது. அது அந்த இடம் எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் இது வரைக்கும் கற்றுக்காமல் இருந்தோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இது ஆரம்பித்த பிறகு இதை நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஓட்டு போடுறது எப்படி, அவங்க எப்படிலாம் ஓட்டு போட்டாங்க, என்ன ரூல்ஸ்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்றத கற்றுக்கணும். மொத்தம் ஒரு 25 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் பாதி பேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய புது டெக்னாலஜி அதை பற்றிலாம் சொல்லி தராங்க. இப்போது நாங்கள் இந்த எலெக்ஷன் இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிக்கலாம். அந்த எலெக்ஷன் பற்றி இவங்களுக்கு நிறைய தகவல் இவங்களுக்கு தெரிய வைக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க மனசில் இப்போவே நம்ம அதை பதிய வச்சுட்டோன்னா அது ஒரு நல்ல இளைஞர்களாக வரும்போது ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு வந்துடும். முழுசாக 5 வருஷத்தில் என்னென்ன நடக்கிறது அதையெல்லாம் புரியறதுக்கு நம்ம கடமை வெறும் ஒரு ஓட் போடுறது இல்லை. நம்ம இது எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும். முழுசாக வெறும் ஒரு நாள் இல்லை, வெறும் 5 வருஷத்தில் ஒரு நாள் இல்லை, முழுசாக எல்லா டைமும் நம்ம ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கு தான் இது பண்ணோம், வெறும் எலெக்ஷன் புரியறதுக்கு தான் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்க கற்றுக்கூடிய விஷயத்தை எல்லாமே ஒரு மனப்பாடமாக கற்றுக்காம ஆக்சுவலாக எலெக்ஷன் எதுக்காக, அதனுடைய நோக்கம் என்னது, இதனால் மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க, அதில் உள்ள நன்மை தீமைகள் என்னன்றதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் இப்படி செய்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.